நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தமிழ்நாட்டிலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாலோ இல்ல கிறிஸ்தவ மத குருமார்களான பாஸ்டர்ஸோ பிஷப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சு பேசினாலும் எதுவுமே தமிழக மீடியால வராது. ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாமே தமிழக மீடியால போட்டாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாமே மக்கள் கண்ணுல படாத மாதிரி மறைச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா சிபிசி அமைப்பினுடைய தலைவர் ஆர்ச் பிஷப் ஆண்ட்ரூஸ் தாசித் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்தாரோ எல்லாத்துக்குமே அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல காங்கிரஸ் நண்பர்கள் பிரதமர் மோடி வந்தால் ஆலயங்கள் இழிக்கப்படும், கிறிஸ்தவர்கள் ஆலயமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதே உருட்டுக்களை மணிப்பூர்ல பண்ணியிருக்காங்க. அந்த உருட்டை பத்தி தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மணிப்பூரில் ஸ்கெடியூல்டு டிரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாட்டு மணிப்பூர்ல இவங்க உருட்டி இருக்காங்க. அந்த உருட்டை பத்தி இந்த பிஷப் பிரதமர் மோடி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது வெறும் ரூமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சலுகைகள் அவங்களுக்கு கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க மக்களே, பிரதமர் மோடி சலுகைகளை கட் பண்ண போறாருன்னு சொல்லி இவர்கள் மக்களிடத்தில் கூடிய எந்த விஷயமே பிரதமருக்கே தெரியாது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் போப் பிரான்சிஸ் அவர்களை இந்தியாவிற்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் G7 மீட்டிங் போனப்போ அவர் ஆல்ரெடி இந்தியாவுக்கு வருவதற்கு நான் சொல்லியிருக்கேன், அவர் இந்தியாவிற்கு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிரதமர் மோடி எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், G7 மீட் இத்தாலியில நடந்தப்போ பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்று போப்பை மீட் பண்ணி அவங்க கட்டி தழுவி அணைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க. அவங்க பேசின போது பிரதமர் மோடி அவர்கள் போப் பிரான்சிஸ் அவர்களை இந்தியாவுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை இவங்க கிட்ட இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த சிபிசிஐ தலைவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணிட்டு வெளியே பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக கடுமையான முயற்சி எடுத்து வராங்க. அதுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி கூட மீட்டிங் நடந்த சமயத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணி பிரதமர் மோடி கண்டிப்பாக எந்த மத பாகுபாடும் இல்லாமல் மக்களுக்கு சரியான முறையில் ஆட்சி வழங்குவார்னு சொல்லி பிரஸ்ல சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மத குருமார்கள் மத்தியிலும் பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. இது தெரியாம லோக்கல் அரசியல் பண்ணுவாங்க இவங்க பிரதமர் மோடி எல்லாமே இடிக்க போறாரு, இனி எதுவுமே இந்தியாவில இருக்காது அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பி பாரத பிரதமர் மோடியினுடைய இமேஜை குறைக்க ட்ரை பண்றாங்க. அது எதுவுமே நடக்காதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது.